Hello guys, good morning. Class start பண்ணலாமா? Okay, first வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு வந்து first reading comprehension வந்து கொடுத்திருக்காங்க. So நல்லா heading நல்லா read பண்ணிக்கோங்க. read பண்ணிட்டு நீங்க क्वेश्चंஸ்க்குள்ள போங்க. So நம்ம லாஸ்டா நம்ம reading comprehension வந்து பார்க்கலாம். So other questions பார்த்துட்டு வரலாமா? So லாஸ்டா வந்து நம்ம reading comprehension வந்து பார்க்கலாம். Okay, so 10th question பாருங்க. Sorry, 9th question. Okay, 9th question வந்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. In the following question, a sentence is divided into 4 parts in which only one part is free from error. So ஒரு part மட்டும் தான் வந்து நமக்கு free from error அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. You have to mark the correct part of the sentence. If there is no error in the sentence, then mark E as your answer. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து எரர் வந்து இருக்காது. ஸோ ரிமைனிங் இருக்கிற வந்து 3 பார்ட்டில் வந்து நமக்கு எரர் வந்து இருக்கும். ஸோ எந்த பார்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நமக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸ்டெப்ஸ் ஷுட் அப்படிங்கிற மாடலை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும், V1 வந்து வரணும். ஸோ B ஃபாலோ பண்ணி நமக்கு V3 வந்து வரணும். ஸோ 2+ நமக்கு வந்து என்ன வரணும், V1 வந்து வரணும். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டு மேட் தானே. ஸோ இங்கே நமக்கு மேக் தானே வரணும், பட் மேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏல வந்து எரர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பீப்புள் அவேர் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சச் ஸ்மால் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹெல்ப். ஹிம் டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹிம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா, ஹிம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 9th கொஸ்டினில் ஹிம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல பீப்புள் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ப்ளூரல் தானே. ஸோ நமக்கு வந்து ஹிம் அப்படிங்கிறது வராது தானே. ஸோ ஹிம் அப்படிங்கிறது வராது. ஸோ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தெம் அப்படிங்கிறது வரணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வரணும், தெம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ சியில் வந்து நமக்கு ஒரு எரர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அமாங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அமாங் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அண்ட் ஃப்ரீபீஸ். ஸோ வெல்ஃபேர் மெஷர்ஸ் அண்ட் ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு 2 தான் நமக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி வருது. ஸோ நமக்கு 2 தான் மட்டும் நமக்கு சொல்கிற மாதிரி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிட்வீன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ டியில் வந்து நமக்கு எரர் வந்து இருக்குது. ஸோ நமக்கு எந்த பார்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதெல்லாம் டவுட் இருக்கா? குட் மார்னிங் ஸ்வாதி. குட் மார்னிங்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்களேன். ஸோ 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த இமேஜஸ். ஸோ இதுதான் நமக்கான சப்ஜெக்ட். டேக்கன் அப்படிங்கிறது என்னது, நமக்கான வேர்பு. டேக்கன் பை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். டேக்கன் பை. இட் கண்டைன்ஸ். பைங்கிறது ப்ரிப்போசிஷன், இட்டுங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்டைன்ஸ் அப்படிங்கிறதுக்கான சப்ஜெக்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா த இமேஜஸ் அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ நமக்கு இமேஜஸ் அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சப்ஜெக்ட். ஸோ இமேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன வராது, கண்டைன்ஸ் அப்படிங்கிறது வராது, கண்டெயின் அப்படிங்கிறது வரணும். ஸோ நமக்கு பார்ட் பியில் வந்து நமக்கான எரர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், மோர் தேன் 150 மில்லியன் பிக்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு நம்பர் வரப்போ நமக்கான நவுன் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், ப்ளூரல் ஃபார்மில் வந்து இருக்கணும். 150 மில்லியன் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ நமக்கு என்ன இருக்கணும், ப்ளூரல் ஃபார்மில் வந்து இருக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும், பிக்சல் வந்து வராது, பிக்சல்ஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ B ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கு, V1ing வந்து வந்திருக்கு. ஸோ B ஃபாலோ பண்ணி V1ing அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு என்ன, அது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். டூர் ஆஃப் தி ஆக்ஷன் வந்து நமக்கு சப்ஜெக்டில் கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ த இமேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு டூர் ஆஃப் தி ஆக்ஷனா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆக்ஷன் பண்ணுறது வந்து இமேஜஸா கிடையாது. இது நமக்கு பாசிவ் வாய்ஸில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு இது எப்படி வரணும், B ஃபாலோ பண்ணி நமக்கு V3 வரணும். ஸோ நமக்கு கன்ஸ்ட்ரக்டிங் அப்படிங்கிறது வராது. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிறது வரணும். ஸோ நமக்கு பியில் எரர் இருக்குது. ஸோ நமக்கு ஏ தான் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ மட்டும் தானே கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ 11th கொஸ்டின் வந்து பாருங்கள், பெய்ஜிங் உடைய லோன்ஸ் ப்ளூரல் ஹாவ் ப்ளஸ் V3 ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ கரெக்டாக இருக்குல்ல. ஸோ ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சப்போர்ட் மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துல சப்போர்ட் மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தேட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். தேட் அப்படிங்கிறது நமக்கு எதை மென்ஷன் பண்ணுது, ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் தானே. ஸோ அதனால் ஆர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் ஆஃபன் நாட் கேப்பபிள் ஃபாலோ பண்ணி நமக்கு ஆஃப் வரலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும்.
ரீகோப்பிங் த இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு தெம்ங்கிற ப்ரிப்போஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஐ திங்க் எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, நோ எரர் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ தட்டில் பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ 12th கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிட்வீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிட்வீனை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும், ஆண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் தான் வரணும். ஸோ ஏ பார்ட்டில் வந்து நமக்கான எரர் வந்து இருக்குது. பிட்வீன் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும், ஆண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் தான் வரணும். இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஏல வந்து எரர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ரைஸ் அண்ட் வாட்டர், ரைஸ் அண்ட் வீட். ரைஸ் அண்ட் வீட்டுங்கிறது நமக்கு ப்ளூரல் தானே. ஸோ நமக்கு என்ன வராது, வாஸ் அப்படிங்கிறது வராது, வேர் அப்படிங்கிறது வரணும். ஸோ வாஸ் வந்து வராது, வேர் அப்படிங்கிறது வரணும். ஸோ வேர் கல்டிவேட்டட் இன் அப்ராக்சிமேட் 50%. அப்ராக்சிமேட்லி தானே வரணும், அப்ராக்சிமேட்லி 50% தானே நமக்கு வந்து வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், ஸோ கல்டிவேட்டட் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வரணும், அட்வர்ப் அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிறது வரணும். ஸோ நமக்கு எங்கே எரர் இருக்குது, ஏல எரர் இருக்குது, பியில் எரர் இருக்குது, சியில் எரர் இருக்குது. ஸோ நமக்கு டியில் தான் எரர் இல்லை. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13th கொஸ்டின் வந்து பாருங்கள். வியட்நாம் இஸ் ஹெவிலி ஃபோக்கஸ்ட் ஆன். ஹெவி ஃபோக்கஸ்டு தானே. ஸோ ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற வேர்புக்கான அட்வர்ப் ஹெவிலி அப்படிங்கிறதான பிளேஸ் ஆகணும். ஸோ நமக்கு ஏ பார்ட்டில் வந்து நமக்கு ஒரு எரர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆன் டெவலப்பிங், ஃபோக்கஸ்ட் ஆன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். டெவலப்பிங் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட்ஸுங்கிற ப்ரோனோன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வியட்நாம் சிங்குலர். ஸோ இட்ஸுங்கிற ப்ரோனோன் கரெக்டாக இருக்குது, இஸ் கரெக்டாக இருக்குது. புரியுதா? வேர்பு கரெக்டாக இருக்குது, ப்ரோனோன் வந்து கரெக்டாக இருக்குது. இட்ஸ் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், டு இம்ப்ரூவ் இட்ஸ் சிட்டிசன்ஸ் லிவ்லிஹுட்ஸ் கரெக்டாக இருக்கா? சிட்டிசன்ஸ் உடைய லிவ்லிஹுட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், பொசிஷன் வந்து வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எரர் வந்து இருக்குது, சியில் வந்து எரர் இருக்குது. அஸ் வெல் அஸ் கம்பீட்டிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அட்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உடைய அட்டென்ஷன், புரியுதா? இன்வெஸ்டர்ஸ் உடைய அட்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு பொசிஷன் வந்து வந்திருக்கணும். ஸோ சிட்டிசன்ஸ் உடைய லிவ்லிஹுட், இன்வெஸ்டர்ஸ் உடைய அட்டென்ஷன். ஸோ நமக்கு எங்கே எரர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி, ஐ திங்க் பார்ட் பியில் தான் எரர் இல்லை. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 14th கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ எது டவுட் இருக்கா, எரர் ஸ்பாட்டிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்பெல்ட் ஆர் ராங்லி பிளேஸ்ட் அண்ட் செலக்ட் த அப்ராப்ரியேட் ஆப்ஷன். இஃப் ஆல் த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எரர், செலக்ட் ஆல் ஆர் கரெக்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்கள். எக்கனாமிக் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? எக்கனாமிக் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. எக்ஸிசர்பேட்டட் வந்து வராது, எக்ஸாசர்பேட்டட் அப்படிங்கிறது வரணும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எக்ஸாசர்பேட்டட், இஎக்ஸ்ஏ வந்து வரணும், எக்ஸாசர்பேட்டட் அப்படிங்கிறது வரணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 15 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்டண்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? ஸ்டண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெல்லிங் செக் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்அப்ராப்ரியேட்டாக எது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டண்ட் அப்படிங்கிறதோடைய ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கண்டோலன்சஸ் கரெக்டாக இருக்கா? கண்டோலன்சஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? கண்டோலான்சஸ் வந்து கிடையாது, கண்டோலன்சஸ். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பியில் வந்து நமக்கு என்ன வராது, கண்டோலான்சஸ் வந்து கிடையாது, கண்டோலன்சஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓகே இங்கே வந்து பாருங்கள், ப்ரொஜெக்டட் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூர்பாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு வேர்ட் கிடையாது, சர்பாஸ் அப்படிங்கிறதா கரெக்ட். புரியுதா? எஸ்யூஆர் இ வந்து வராது, எஸ்யூஆர் பிஏஎஸ்எஸ் வந்து வரணும், எஸ்யூஆர் பிஏஎஸ்எஸ். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு 17 பாருங்களேன். 17 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் கொஸ்டின் 5 words are printed in bold and are numbered A, B, C, D and E. The position of some highlighted words may be incorrect and need to be exchanged with another highlighted to make the sentence correct. Find the words that need to be exchanged. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேர்ட் நமக்கு கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அண்டர் த நியூ ட்ராவலர்ஸ் அப்படிங்கிறது வருமா? ட்ராவலர்ஸ்க்கு ப்ரெசிடிங்கில் நமக்கு அண்டர் த நியூ ட்ராவலர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வருமா? அண்டர் த நியூ ட்ராவலர்ஸ் அப்படிங்கிறது வருமா? ஸோ இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது தானே. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஏ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஏ வந்து நமக்கு எது கூட ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஏ கூட பி ஆர் சி வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அண்டர் த நியூ கைட்லைன்ஸா இல்லை நியூ நார்ம்ஸா?
இந்த இடத்துல பாருங்களேன், ஃபார் டேஷ் அரைவிங் ஃப்ரம் கண்ட்ரீஸ் நமக்கு என்ன வரணும்? ஃபார் ட்ராவலர்ஸ் அரைவிங் ஃப்ரம் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அண்டர் த நியூ ட்ராவலர்ஸ் அண்டர் த நியூ ட்ராவலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்அப்ராப்ரியேட்டு. அண்டர் த நியூ ட்ராவலர்ஸ் அப்படிங்கிறது வராது. அண்டர் த நியூ நார்ம்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அண்டர் த நியூ நார்ம்ஸ். ஸோ ஏ அண்ட் பி நமக்கு ரீப்ளேஸ் ஆகணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் செக் பண்ணுறோம். ஸோ டேஷ் அரைவிங் ஃப்ரம் த கண்ட்ரீஸ் அப்படின்னா யார்? ட்ராவலர்ஸ் அரைவிங் ஃப்ரம் த கண்ட்ரீஸ். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும்? ஏ அண்ட் பி வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செக் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு சி அண்ட் டி வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சி அண்ட் டி வந்து செக் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், த ஒமைக்ரான் கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்காது? ஏஎன்சி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப த ஒமைக்ரான் ட்ராவலர்ஸ் அப்படிங்கிறது வருமா? வராது. த ஒமைக்ரான் வேரியன்ட் அப்படிங்கிறதான கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் நேஷன்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த செட் லிஸ்ட் இட் இன்வால்வ்ஸ் டீடைல்டு கைட்லைன்ஸ். ஸோ நமக்கு எது ரீப்ளேஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏ அண்ட் பி ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சி அண்ட் டி வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், 17 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. ஸோ நெக்ஸ்ட் 18 பாருங்களேன். ஸோ 18 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரசிடென்ட் ஜோ பைடன்ஸ் அவுட் டு 2 + V1 தானே வரணும். ஸோ 2 ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ B1 ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும்? V3 வந்து வரணும். ஸோ நமக்கு ஏ அண்ட் பி வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், 19th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ஃபால் அவுட் ஆஃப் த ரூமர்ஸ் ஆன் கலீடா ஹூ ஹேட் பீன் B1 ஃபாலோ பண்ணி நமக்கு V3 வந்து வரணும். ஸோ ஏ அண்ட் பி ரீப்ளேஸ் ஆகும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ 20 பார்க்கலாமா? 20 பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து நமக்கு என்ன வரணும்? ஆப்போசிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது? வவ்வல் தானே. ஸோ ஆப்போசிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கான வவ்வல். ஸோ நமக்கு என்ன வரணும்? ஸோ பவதாரணி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்களேன். ஸோ நமக்கு ஆப்போசிஷனுக்கு முன்னாடி நமக்கு ஆன் அப்படிங்கிறது பிளேஸ் ஆகிருக்கணும். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாத்துலேயுமே நமக்கு இஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு எவ்ரிதிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எனிதிங் கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் அப்படிங்கிறப்போ ஒரு திங் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, ஸோ அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்குற திங் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, அன்னோன் திங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? எவ்ரிதிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த திங் பற்றி தெரிஞ்சிருக்கு, ஸோ அந்த திங்ஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோன் தெரிஞ்ச எதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? எனிதிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். டு ரெஸ்பெக்ட் an opposition is not dash that comes with victories and defeats, it comes in a way you are made. ஸோ நமக்கு வந்து எவ்ரிதிங் அப்படிங்கிறதா வரணும். நமக்கு வந்து பர்டிகுலராக எந்த திங் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் அப்படிங்கிறதா வரணும். ஸோ சாரி, இந்த இடத்துல சம்திங் வர இருக்கா? சாரிப்பா, சாரி, நான் சம்திங் நோட் பண்ண விட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு எவ்ரிதிங்கா எனிதிங்கா சம்திங்கா? ஸோ நமக்கு சம்திங் அப்படிங்கிறப்போ ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? எனிதிங் அப்படிங்கிறது நமக்கு நோன் திங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனிதிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அன்னோனுக்கு வந்து நம்ம சம்திங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே அந்த மீனிங் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சம்திங் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இதாக இருந்துச்சு அப்படின்னா எனிதிங் வந்து வரும். அன்னோனாக இருந்துச்சு அப்படின்னா சம்திங் அப்படிங்கிறது வரும். ஸோ எல்லாமே அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நமக்கு எவ்ரிதிங் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சம்திங் அன்னோன்னால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சம்திங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21 என்ன கொடுத்துருக்காங்க? 21 பாருங்களேன். ஸோ 21 என்ன கொடுத்துருக்காங்க? So, methane is the main component of natural gas transported by Nord Stream pipeline and is the second most powerful greenhouse gas after carbon dioxide. ஸோ இந்த இடத்துல நான் ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ஆண்டுங்கிற கன்ஜங்ஷன் இஸ்ங்கிற வேர்ப் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு த செகண்ட் மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. பவர்ஃபுல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. ஸோ 22 பாருங்களேன். ஹெர் மதர் வில் பி சர்ப்ரைஸ்ட் as she hears the news of his son promotion. will be surprised. சர்ப்ரைஸ் வராது. V1 ஃபாலோ பண்ணி நமக்கு V3 தான் வரும்.
ஸோ இது ரெண்டு அதை எலிமினேட் பண்ணிடலாம். வில் பி சர்ப்ரைஸ்ட் as she hearsா இல்லை வந்து when she heardா இல்லை வந்து when she hearsா எந்த ஆப்ஷன் வரணும்? 22க்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ வில் பி சர்ப்ரைஸ்ட் ஐ திங்க் கரெக்டாக தான் இருக்குது. வில் பி சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ வில் பி சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. when she hears கரெக்டாக இருக்கும்ல, when she hears அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். when she heard கிடையாது, hears அப்படிங்கிறதா வரணும். இந்த இடத்துல மெயினாக எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், will கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து நமக்கு வந்து வராது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ as she hears வந்து வராது, when she hears அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு 23 பார்க்கலாமா? 23 பாருங்கள். 23 என்ன கொடுத்துருக்காங்க? In each question below has 2 blanks, each blank indicating that something has been omitted. Choose the set of words for each blank that best fits in the meaning of the sentence as a whole. So 23க்கு நமக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்? Viruses can only survive and multiply in host cells and therefore studying SARS-CoV-2 virus will require studying the host. As the viral genome takes the help of host machinery, understanding the host genome is dash. Understanding the host genome is importanta, importance, unnecessary, paramount. Is dash to studying both dash and protection against the virus in a given population. So எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக வரும்னு பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து தெரியும். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நமக்கான அட்ஜெக்டிவ், இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கான நவுனு. ஸோ நெக்ஸ்ட் அன்னெசரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மீனிங் வந்து தெரியும். பேராமௌண்ட் அப்படின்னு அதுக்கான மீனிங் என்னப்பா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பிளாங்குக்கு வந்து நமக்கு என்ன தேவை? அட்ஜெக்டிவ் வந்து தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளாங்குக்கு நமக்கு என்ன தேவை? நவுன் வந்து தேவை. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நவுன் வந்து தேவைப்படுது. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? நவுன் வந்து தேவை. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு எந்த இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகும் பாருங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் அட்ஜெக்டிவ் தேவைப்படுறதுனால நமக்கு வந்து என்ன வராது? இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வராது, அன்னெசரி அப்படிங்கிறது வராது. பேராமௌண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? பேராமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸோ பேராமௌண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? இம்பார்ட்டன்ட் வருமா இல்லை பேராமௌண்ட் வருமானு பாருங்கள். பேராமௌண்ட் வருமா இல்லை பேராமௌண்ட் வருமா இல்லை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வருமா? பேராமௌண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்பர் மோஸ்ட், சுப்ரீமாக இருக்கிறது. ஸோ ரொம்ப சீஃப் அந்த ஒரு ஹையர் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பேராமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நமக்கு செகண்ட் பிளாங்குக்கு நவுன் தேவை. புரியுதா? நவுன் வந்து தேவை. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ ஹோஸ்ட் ஜீனோம் இஸ் paramount, importance to most important to studying both susceptibility and protection. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே புரியுதா? ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இன்னொரு என்ன க்ளூ, நான் ஒரு இது முக்கியமானது சொல்லாமல் மறந்துட்டேன் பாருங்கள். வல்னரபிள் அப்படிங்கிறது நமக்கான அட்ஜெக்டிவ் தானே, சஸ்செப்டபிள் அப்படிங்கிறது நமக்கான அட்ஜெக்டிவ் தானே. ஸோ நமக்கு என்ன இதில் வரணும்? ஸோ என்ன பேர் மாதிரி வரணும்? நமக்கு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தான் வரணும். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 24 பாருங்கள். The World Health Organization has given the go-ahead for emergency use of Moderna vaccine. The mRNA vaccine from the US manufacturer Dash joint vaccine from AstraZeneca, a BFI BioNTech and Johnson in receiving the WHO Dash emergency use listing. WHO unapproved emergency use listing Haston ஃபாஸ்ட்னு அர்த்தம், நேரோனா நமக்கு வைடாக இருக்கிறது, இன்அப்ராப்ரியேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த வேர்ட் கரெக்டாக இருக்கும்? WHO அன்அப்ரூவ்டு எமர்ஜென்சியா, ஹேஸ்டன் எமர்ஜென்சியா, நேரோவா இல்லை வந்து இன்அப்ராப்ரியேட்டா? ஸோ என்ன வரும் நமக்கு? ஸோ பவதாரணி ஆன்சர் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர்ப்பா.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். 24க்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். த mRNA வேக்சின் ஃப்ரம் த யூஎஸ். ஸோ ஆப்ஷன் பி சொல்கிறீங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணுங்கள். த mRNA வேக்சின் ஃப்ரம் த யூஎஸ் மேனுஃபேக்சரர் டேஸ் ஜாயின்ஸ் வேக்சின் ஃப்ரம் ஆஸ்ட்ராசெனெகா. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. த யூஎஸ் மேனுஃபேக்சர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே நமக்கு எது கரெக்டாக வரும் இந்த இடத்துல பாருங்கள். டேஸ் ஜாயின்ஸ் நமக்கு எது கரெக்டாக வரும்னு பாருங்கள். ஃப்ரம் த யூஎஸ் மேனுஃபேக்சரர் ரெடிலி ஜாயின்ஸ் வேக்சினா. த யூஎஸ் மேனுஃபேக்சரர் வந்து வேக்சினில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரா, ஸ்லோவாக இருக்காரா, ஃபாஸ்ட்டாக இருக்காரா, இல்லை டெஸ்பரேட்டாக இருக்காரா? டெஸ்பரேட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் 4 வேர்டுமே வராது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி எபோ. ஸோ இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. யூஎஸ் மேனுஃபேக்சரர் டேஸ் ஜாயின்ஸ் வேக்சின் ஃப்ரம் ஆஸ்ட்ராசெனெகா. ஸோ இது மட்டுமே போதும். டேஸ் ஜாயின்ஸ் வேக்சின்ஸ் மட்டும் போதும். அவர் வந்து வேக்சின்ஸில் ஜாயின் பண்ணுறதுல ரெடியாக இருக்காரு, ஸ்லோவாக இருக்காரு அப்படிங்கிறது வராது. ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வராது. ஹோப்லெஸ்னஸாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வராது. புரியுதா? ஸோ நமக்கு எதுவுமே வராது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி எபோ அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ 4 ஆப்ஷனுமே நம்ம கரெக்டாக வந்து சூட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 25 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The Chief Election Commission of India has appealed to the Supreme Court against the oral comments dashed to the judges of the Madras High Court on the poll body and its officials dashed them as responsible for the surge in the COVID-19 pandemic. So இந்த இடத்துல பாருங்க. The Supreme Court against the oral comments dashed to the judges. The oral comments suggested to the judges are rendered நான் அது ப்ரொவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரெண்டர் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரெண்டர் டு த ஜட்ஜஸ் ஆர் டிசைனேட்டட் டு த ஜட்ஜஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு த ஜட்ஜஸ் ஆர். 25 பாருங்கள். 25ல நமக்கு எது அப்ராப்ரியேட்டாக இருக்குன்னு பாருங்கள். த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஹேஸ் அப்பீல்டு, மேல்முறையீடு அப்பீல் அப்படின்னா டு த சுப்ரீம் கோர்ட் அகெயின்ஸ்ட் த ஓரல் கமெண்ட்ஸ் யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஓரல் கமெண்ட்ஸ் டு த ஜட்ஜஸ், டேஷ் டு த ஜட்ஜஸ், சஜஸ்டட் டு த ஜட்ஜஸா, ப்ரொவைடு ரெண்டட்னா ப்ரொவைட் டு த ஜட்ஜஸா, டிசைனேட்டடா இல்லை அட்ரிபியூட்டடா? ஆட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். செகண்ட் பிளாங்க் வந்து பாருங்களேன். ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆன் த போல் பாடி அண்ட் இட்ஸ் அஃபிஷியல்ஸ் டேஷ் தம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சர்ஜ் இன் த COVID-19 பேண்டமிக், portraying them as responsible for the surge in COVID-19 pandemic. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓரல் கமெண்ட் சஜஸ்டட் டு த ஜட்ஜஸ் கரெக்டாக இருக்காது. ரெண்டர் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக இருக்காது. ஆட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ரிமார்க் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீனிங்கில் தான் நமக்கு வந்து வரும். புரியுதா? ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு ரிமார்க். இந்த இடத்துல நமக்கு என்ன மீனிங்கில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரிமார்க் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். ஸோ ரிமார்க்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். த ஓரல் கமெண்ட்ஸ் ஆட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரீஅரேஞ்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்சிங் வந்து பாருங்கள். ஸோ ரீஅரேஞ்சிங்கில் ஐ திங்க் ஒரு 5 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி பார்ட் எது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுறீங்களா? ஸோ பவதாரணி கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா? 25க்கு டி சொன்னீங்க. சூப்பர். 25க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். 25க்கு ஏ வராது, டி தான் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டு த சுப்ரீம் கோர்ட் எதுக்கு அகெயின்ஸ்டா? த ஓரல் கமெண்ட்ஸ் டேஷ் டு த ஜட்ஜஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட். என்ன வரும் இந்த இடத்துல? சஜஸ்டட் வராதுப்பா, நமக்கு அட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதா வரும். ஓரல் கமெண்ட்ஸை நமக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்க? ஓரல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு அட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதா வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சிங்கில் நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்டரி பார்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இன்ட்ரோடக்டரி பார்ட் எது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்து நமக்கு எது வரும்?
ஏபிசிடியில் நமக்கு எது இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்து வரும்னு பாருங்கள். ஸோ இட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரோனோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன ஆகாது, ஏ வந்து நமக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 coaches will have no berth. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நமக்கு எது வரும்னு பாருங்கள். the first tourist train, the train is part of the Sri Ramayana Yatra service for which there will be. ஸோ ஐ திங்க் பியுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வராது. ஸோ சிடிஇயில் நமக்கு எது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரும் அப்படிங்கிறத பாருங்கள். சிடிஇயில் நமக்கு எது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எது வரும்னு பாருங்கள். ஸோ நமக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இ. ஃபைன் பண்ணிங்களா யாராவது? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ட்ரெயின் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் பாரத் கௌரவ் ஸ்கீம் வில் ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ட்விஸ்ட் இன் மோர் வேஸ் தேன் ஒன். ஓகே, இதுதான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். த ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ட்ரெயின் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட்டுடைய பாரத் கௌரவ் ஸ்கீம் வில் ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ட்விஸ்ட் இன் மோர் வேஸ் தேன் ஒன். ஸோ செகண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன எதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ட்ரெயினை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஸோ நல்லா பாருங்கள். த ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ட்ரெயின் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட்டுடைய பாரத் கௌரவ் ஸ்கீம் வில் ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ட்விஸ்ட் இன் மோர் வேஸ் தேன் ஒன். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எது வரும்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு எது வரும். ஸோ நமக்கு டி வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா டி வந்து வரும். டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 coaches will have no berth allowing passengers to practice yoga on the 18-day pilgrimage round trip from Delhi to Nepal and touching 7 Indian states. இதுதான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். ஓகே, 2 கோச்சில் வந்து நமக்கு என்ன இல்லை, பெர்த் எதுவுமே இல்லை. ஸோ allowing passengers to practice yoga on the 18-day pilgrimage round trip from Delhi to Nepal and touching 7 Indian state. ஸோ நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான் வரும். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால அப்படிங்கிறத. ஸோ நமக்கு தேர்டாக எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் விச் தேர் வில் பி ட்ரெயின்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆன் போர்டு. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அலோயிங் பேசஞ்சர்ஸ் டு ப்ராக்டிஸ் யோகா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு தேர்டாக நமக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ட்ரெயின்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேர்டாக வந்து வரும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். இதுதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். பி அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பாருங்கள், நமக்கு ஏ அண்ட் சியில் நமக்கு எது கன்க்ளூடட் பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ த ட்ரெயின் இஸ் பார்ட் ஆஃப் த தேர் வில் பி ட்ரெயின்டு இன்ஸ்ட்ரக்டர் ஆன் போர்டு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த இடத்துல பாருங்களேன், இட் வில் பிகின் ஃப்ரம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எது நமக்கு பிகின் ஃப்ரம். ஸோ எதை நான் அவங்க சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். த ட்ரெயின் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ரீராம யாத்ரா சர்வீஸ், எ ஸ்பெஷல் டூரிஸ்ட் சர்வீஸ் டு பி ஆப்ரேட்டட் பை த இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். ஸோ இதுதான் நமக்கான ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டு. ஃபிஃப்த்தாக தான் நமக்கு வந்து என்ன வரும், இட் வில் பி பிகின் ஃப்ரம் அப்படிங்கிறது நமக்கு ஃபிஃப்த்தாக தான் வரும். ஸோ நான் ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரீசன் நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி பார்ட் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும், புரியுதா? ஸோ நமக்கு வந்து இந்த 5 இது நம்ம ரீட் பண்ணுறப்போ மெயினான கான்செப்ட் வந்து நமக்கு எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ மெயினான கான்செப்ட் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the first tourist train under the union government உடைய பாரத் கௌரவ் ஸ்கீம் will have a first of its kind twist in more ways than one. ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கீம் மூலியமாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அது அப்படிங்கிறதா என்ன பண்ணுற போகிறாங்க, அடுத்து வர சென்டென்சஸில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக வந்து நமக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்து இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதோட கான்செப்ட் வந்து நமக்கு எங்கே நோக்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும், புரியுதா? அதோட கான்செப்ட் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும், புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து என்ன வரும், நான் அதில் வந்து நமக்கு 2 கோச்சஸ் வந்து இருக்குது, வில் ஹாவ் நோ பெர்த், அதில் வந்து பெர்த் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அலோயிங் பேசஞ்சர்ஸ் டு ப்ராக்டிஸ் யோகா. ஸோ என்ன இங்கே மெயின் கான்செப்ட் என்ன, அது அலோயிங் பேசஞ்சர்ஸ் டு ப்ராக்டிஸ் யோகா அப்படிங்கிறது நமக்கான மெயின் கான்செப்ட். ஸோ அது வந்து எதுக்காக நமக்கு வந்து பேசஞ்சர்ஸ் வந்து யோகா பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க, எதுக்காக அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18-day பில்கிரிமேஜ் ரவுண்ட் ட்ரிப்புக்காக. ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும், டெல்லியிலேருந்து நேபாள் வரைக்கும் அண்ட் டச்சிங் 7 இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ மெயின் கான்செப்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அலோயிங் பேசஞ்சர்ஸ் டு ப்ரொவைட் ப்ராக்டிஸ் யோகா அப்படிங்கிறதான் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மெயினான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மெயினான கான்செப்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ட்விஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அலோயிங் பேசஞ்சர்ஸ் டு ப்ராக்டிஸ் யோகா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்,
ஸோ தேர் வில் பி ட்ரெயின்டு இன்ஸ்ட்ரக்டார்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு நமக்கான மெயினான கான்செப்ட். தேர் வில் பி ட்ரெயின்டு இன்ஸ்ட்ரக்டார்ஸ் அப்படிங்கிறதா வந்து நமக்கு நெக்ஸ்ட்டாக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த ட்ரெயின் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ரீராமயண யாத்ரா சர்வீஸ், எ ஸ்பெஷல் டூரிஸ்ட் சர்வீஸ் டு பி ஆப்ரேட்டட் பை த இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் கேட்ரிங் அண்ட் டூரிஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். ஃபைனலாக நான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பிகின் ஃப்ரம், எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகே, பிகின் ஃப்ரம் சாஃப்டர்ஜுக் ஸ்டேஷன் இன் டெல்லி ஆன் June 21, which is also celebrated as International Yoga Day. ஸோ நமக்கு ஏ ஃபைனல் பார்ட்டாக கரெக்டாக இருக்குமா, சி வந்து நமக்கு கன்க்ளூடட் பார்ட்டாக கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா ஏ தான் நமக்கு கன்க்ளூடட் பார்ட்டாக வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக எது வரும் பார்த்தீங்கன்னா ஏ பார்ட்டு தான் வந்து வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? which of the following sentences comes between E and B after rearrangement? E and B கடையில் நமக்கு எது வருதுன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ திங்க் டி வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? which of the following sentence is the last sentence after rearrangement? லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து எது? ஏ. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 28 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எது நமக்கு பேராக இருக்குது? இஏவா, பிஇயா, சிஏ ஆர் ஏடி ஆர் சிஇ? நமக்கு எது பேராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இடி சிஏபி தானே, இடி பிசிஏ. ஸோ நமக்கு எது பேராக இருக்குது? ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பிஎன்இ வந்து நமக்கு பேரா கிடையாது, சிஎன்ஏ பேரா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் சென்டென்ஸ் வந்து கேட்குறாங்க. தேர்ட் சென்டென்ஸ் வந்து பி வரும். ஸோ ஆப்ஷன் பி. 30 ஃபைனல் சீக்வன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இடிபிசிஏ தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இ. ஸோ ஐ திங்க் ஒரு பர்சன் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தாங்களே, பவதாரணி மேம். சென்டென்ஸ் டி இஸ் ஃபோர்த் பிளேஸ் இஸ் கிவன் கொஸ்டின். கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஃபோர்த்தில் இருக்கா? ஓ ஓகே, நம்ம ஹெட்டிங் நம்ம ரீட் பண்ணாமல் வந்துட்டோம்ல. ஸோ அதான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஹெட்டிங் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் சம் சென்டென்சஸ் ஆர் கிவன், சென்டென்ஸ் டி இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஃபோர்த் பிளேஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சென்டென்ஸ் டியை வந்து நமக்கு ஃபோர்த் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அப்போனா ரொம்பவே ஈஸி தான். நம்ம அதர் சென்டென்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இது ஃபோர்த்து சென்டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? இது ரெண்டில் தான் உங்களுக்கு இது இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்து இருக்க போகுது, டிஆர்இயில். ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிவிட்டு எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு ஃபோர்த்து சென்டென்ஸ் வந்து தான் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். சூப்பர், பவதாரணி கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, சி தானே நமக்கு ஃபோர்த்தாக கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் டி இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஃபோர்த் பிளேஸா? ஓகே, சென்டென்ஸ் டி இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஃபோர்த் பிளேஸ். சென்டென்ஸ் டி ஃபோர்த் பிளேஸில் வராதேப்பா. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட். இதை நீங்கள் விட்டுருங்க. சென்டென்ஸ் டி இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஃபோர்த் பிளேஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க ஹெட்டிங்கில். ஸோ நான் இப்போ சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஹெட்டிங்கில் இருக்கிறது வந்து விட்டுருங்க. சென்டென்ஸ் டி இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஃபோர்த் பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது விட்டுருங்கப்பா. ஸோ நமக்கு வந்து இப்போ நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபோர்த் பிளேஸில் நமக்கு சென்டென்ஸ் டி வந்து வராது. ஸோ நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்டுப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன். சரி ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம பேசேஜ் பார்க்கலாமா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். Read the following passage carefully and answer the question that follow. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சினானிம் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, சினானிம் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து இருக்குதான்னு பாருங்கள். ஸோ மெயின்ஸ் லெவலில் போகும்போது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் போகும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு ஐ திங்க் சினானிம் பேஸ்டு கொஷின்ஸ் அவங்க கொடுக்கல. ஓகே, சினானிம் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து அவங்க நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் காலம் நம்ம பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? given below are 2 column, 2 காலம் வந்து கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ் அக்கார்டிங் டு
வாட் ஹேஸ் பீன் மென்ஷன் இன் த பேசேஜ். ஸோ நம்ம கண்டிப்பாக பேசேஜ் ரீட் பண்ணால் தான் அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பண்ண முடியும், 6th கொஷின். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வேணால் இந்த கொஷினுக்கு வாங்க, 6th கொஷினுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைட்டில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் டைட்டிலுமே நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா நீங்கள் மேக்ஸிமம் பண்ண வேணாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் த சென்டென்ஸ். ஓகே, இது இருக்கட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்துடலாமா. ஸோ இன்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் மோஸ்ட் ஆப்ட்லி ஃபிட் blank also mention the part of speech it belongs to. ஸோ தேர்ட் பிளாங்க்கில் நமக்கு எது கரெக்டாக வரும்னு பாருங்கள். எந்த கரெக்டாக வரும், ஹோப்லெஸ்னஸ், டெஸ்டிடியூட், வெல்த்தி ஆர் ப்ராஸ்பரஸ், எது வரும். blank வந்து பாருங்கள். ஸோ blank பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இன்ஸ்டட்லேருந்து இது வரைக்கும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்ஸ்டட் த சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தட் மார்க்ஸ் saw in the 1860s eventually eased, which resulted in the formation of the large and dash white collar population. large and dash. ஸோ நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தானே பிளேஸ் ஆகணும். large and dash white collar population. large and ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லார்ஜ் அண்ட் ஹோப்லெஸ்னஸ் வருமா இல்லை வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் வருமா. ஏன்னா அந்த பிளாங்க்கில் நமக்கு அட்ஜெக்டிவ் தான் பிளேஸ் ஆகணும். ஸோ ஆப்ஷன் 1 இருக்கலாம், இல்லை வந்து ஆப்ஷன் 4 வந்து இருக்கலாம். ஸோ எது வரும்னு பாருங்கள், ஆப்ஷன் 1 இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் 4 வந்து இருக்கலாம். ஸோ அந்த பிளாங்க்கில் வந்து நமக்கு லார்ஜ் அண்ட் ஹோப்லெஸ்ஸா இல்லை வந்து ப்ராஸ்பரஸா. ஸோ ஒரு லைன் நம்ம ரீட் பண்ணால் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பண்ண முடியும், தேர்ட் கொஷினுக்கு. ஸோ பார்க்கலாமா, நமக்கு ஹோப்லெஸ்னஸ் வருமா இல்லை ப்ராஸ்பரஸ் வருமானு பார்க்கலாம். நம்ம ஆப்ஷனல் மெட்ரிக் மெத்தட் வச்சு நம்ம 1 and 3 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த 2 ஆப்ஷனில் நமக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்களேன், நமக்கு ஹோப்லெஸ்னஸ் வருமா இல்லை வந்து ப்ராஸ்பரஸ் வருமா. நமக்கு பாசிட்டிவ் ரெஃபரன்ஸில் இருந்தால் ப்ராஸ்பரஸ் வரும், நெகட்டிவ்ல இருந்தால் நமக்கு வந்து ஹோப்லெஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ ரீட் பண்ணியே நம்ம பார்த்துடலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன்ஸ்டட் த சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தட் மார்க்ஸ் saw in the 1860s eventually eased, which resulted in the formation of a large and prosperous white collar population. இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, eventually east அப்படிங்கிறதான கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாசிட்டிவ் வேர்டு தானே வரணும். ஸோ நமக்கு ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிறதா வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து only 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. which are the following can be inferred from the passage. ஸோ which are the following can be inferred from the passage அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றொன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இன்ஃபர் அப்படின்னா அதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்கிறது என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பாருங்கள், 1க்கு வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, the 3 P's பவர், ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரெஸ்டீஜ் கோஎக்ஸிஸ்ட் irrespective of the circumstances. கரெக்டாக இருக்கா அந்த பாயிண்ட்னு பார்க்கலாமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேசேஜில் போய் பவர், ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரெஸ்டீஜ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ப்ராப்பர்ட்டி, பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் இங்கே இருக்கா. என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் refers to the unequal distribution around the world of the 3 P's property, power and prestige. This stratification forms the basis of the division of society and categorization of people. In the case of the latter, social classes of people develop and moving from one tandem to another becomes difficult. Normally property, power and prestige occur together. So இங்கே நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, coexist irrespective of the circumstances அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு irrespective of the circumstances அப்படிங்கிறது வராது. ஸோ 1 வந்து நமக்கு ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கார்ல் மார்க்ஸோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் saw the light of reality in all the societies of the world except capitalist one. இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கா. கார்ல் மார்க்ஸோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் saw the light of reality எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டாக பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 1
கார்ல் மார்க்ஸ் ஆர் த லைட் ஆஃப் ரியாலிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரீட் பண்ணுறீங்களா? ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து இல்லை. ஸோ இது வந்து எல்லா சிச்சுவேஷன்லையுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, கோஎக்ஸிஸ்ட் irrespective ஆஃப் ஆல் த சர்க்கம்ஸ்டன்சஸ். எல்லா சிச்சுவேஷன்லையுமே வந்து இது நமக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த 3 பீஸுமே பவர், ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோஎக்ஸிஸ்ட் irrespective ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன வராது, ஆப்ஷன் 1 வந்து நமக்கு வந்து வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் த லைட் ஆஃப் ரியாலிட்டி இன் ஆல் த சொசைட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸப்ட் கேபிட்டலிஸ்ட் 1 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களா? ஸோ அதில் என்ன எரர் அப்படின்னா, ஸோ அந்த பேசேஜில் வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு பேசேஜில் வந்து predictions are the light of reality in all the societies of the world except a capitalist one. ஸோ கேபிட்டலிஸ்ட் 1ல் வந்து கார்ல் மார்க்ஸோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கார்ல் மார்க்ஸ் அசைன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி 2 மேஜர் அண்ட் 1 மைனர் கிளாசிஃபிகேஷன் த கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாயிண்ட் 2மே நமக்கு வந்து ராங் தான். ஸோ கரெக்டாக பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களா, எக்ஸப்ட் கேபிட்டலிஸ்ட் 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2மே நமக்கு வந்து ராங்காக தான் இருக்குது. ஸோ 3 பாருங்கள், 3ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு மார்க்ஸ் exploitation is the inevitable outcome of the 2 major classes attempt to coexist within the same society. Exploitation is the inevitable outcome. இது கரெக்டாக இருக்கா? ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க்ஸ் held that exploitation is the inevitable outcome of the 2 major classes attempting to coexist within the same society. So I think ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுவுமே கரெக்டாக இல்லை தானே, கரெக்டாக இன்ஃபர் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ரிப்பீட்டடாக தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நமக்கு இன்ஃபர் ஆகலை. இந்த இடத்துல பாருங்கள், மார்க்ஸ் held that exploitation is the inevitable outcome of the major classes attempting to coexist within the same society. இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன். coexist within the same society கரெக்டாக இருக்கா? according to the Marx, exploitation is the inevitable outcome of the 2 major classes attempting to coexist within the same society. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மிஸ்டேக்காக இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன், கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3ல் அங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபர் அப்படின்னா அது அங்கேருந்து டிரைவ் பண்ண தான் நம்ம வந்து ஆன்சரை வந்து பண்ணணும். ஸோ 3 வந்து நமக்கு அதனால் வராது, அதோட ரிப்பிட்டேஷனை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து என்ன பண்ணணும், அதுலேருந்து டிரைவ் பண்ணது தான் நமக்கு வந்து ஆன்சராக வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வந்து நமக்கு வந்து வராது. ஸோ 4th கொஸ்டின் வந்து பாருங்கள், கார்ல் மார்க்ஸ் attempt to categorize the class of people in the society was too strict to be true அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் நமக்கு கரெக்ட் தான், 4 வந்து நமக்கு கரெக்ட் தான். பட் நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து நமக்கு ஒன்லி 4 வந்து கிடையாது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து none of the above. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அக்கார்டிங் டு த ஜென்ரல் மெத்தட் ஆஃப் தியரி ஆஃப் சோஷியல் ஸ்ட்ராட்டிஸ்ஃபேக்ஷன் which of the following holds true அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த பாயிண்ட் கரெக்டு, prestige is common to all the classes of people and therefore it is independent of power and property. இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? prestige is common to all the classes of people, இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ prestige is common to all the types of people கரெக்டாக இருக்கா? ஸோ பாருங்களேன், செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ ஐ திங்க் holding a professorship is more prestigious than being a blue collar worker. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேசேஜ் ஃபுல்லாக.
ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு ராங். ஓகேவா? ஸோ ப்ரெஸ்டீஜ் இஸ் காமன் டு ஆல் த கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பவர் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ராங்கு. ஸோ ஆப்ஷன் 1 வந்து நம்ம கரெக்டாக வந்து வராது. நெக்ஸ்ட் 2ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரெஸ்டீஜ் do not apply to the general masses and only exist if the economy is the capitalist one. ஸோ இந்த பாயிண்ட்மே நமக்கு வந்து ராங் தான். செகண்ட் பாயிண்ட்மே நமக்கு வந்து ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், among the 3 P's in some of the cases property is the determining factor and is followed by power and therefore thereafter prestige. கரெக்டான பாயிண்ட் என்னது, among the 3 P'sல in some of the cases property is the determining factor and is followed by power and thereafter prestige. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தான், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பவர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 3 மட்டும் தான் நம்ம கரெக்டு. நல்லா அந்த பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் வேணால் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் பாருங்கள், இந்த பேசேஜ் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு தேர்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிட்டோமா? ஃபோர்த்தில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் கேன் பி இன்ஃபர் ஃப்ரம் த சென்டென்ஸ் டிஸ்பைட் மார்க்ஸ் ஃபெயில்டு ப்ரெடிக்ஷன்ஸ் சப்ஸ்டன்ஷியல் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் டுடே இன் த யுனைடெட் ஸ்டேட். இதில் வந்து நமக்கு என்ன இன்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. டிஸ்பைட் மார்க்ஸ் ஃபெயில்டு ப்ரெடிக்ஷன்ஸ் சப்ஸ்டன்ஷியல் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் டுடே இன் த யுனைடெட் ஸ்டேட். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து நமக்கான ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீ இதை ரீட் பண்ணி பாருங்கள். கார்ல் மார்க்ஸ் predicted that exploitation results in revolutions from worker classes which results in classlessness society which fails and eventually exploitation eased. In spite of that, inequalities still exist in the United States. ஸோ வந்து நமக்கு ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ யாராவது ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்களா? ஸோ நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ டைட்டில் வந்து தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். டைட்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரெக்டாக வரும், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மேட்ச் த காலம் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ மேட்ச் த காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும்னு பாருங்களேன். வெல்த்துக்கு நமக்கு எது கரெக்டாக வரும்? வெல்த்து சேலரிலாம் வராது, இன்கம் சேலரி தான் வரும். ஸோ இன்கம் சேலரி அப்படிங்கிறப்போ நமக்கு பிஎன்ஜி வந்து நமக்கு வரும். பிஎன்ஜி நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் அசம்ஷன்ஸ் டிட் கார்ல் மார்க்ஸ் மேட் டு சே த ஸ்மால் capitalists are only a transactional minor class that is ultimately doomed to becoming members of the proletariat. நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ அதை நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் அந்த சென்டென்ஸில் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நமக்கு 7:30க்கு கிளாஸ் இருக்கும். அண்ட் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.